मनुष्याणां सहस्रेषु कश्चित् यतति सिद्धये तथापि सिद्धानां मम वेत्ति तत्त्वतः। मनुष्याणां सहस्रेषु कश्चित् यतति सिद्धये तथापि सिद्धानां मम वेत्ति तत्त्वतः। பிரேமஸ்வரூபர் அன்பின் வடிவங்கள். இன்னைக்கு டிசம்பர் 11 உலகம் முழுக்கும் கீதா ஜெயந்தியை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க. ஸ்ரீமத் பகவத்கீதா சாங் ஆஃப் காட். ஒவ்வொருத்தருக்கும் எப்போ பாடுவாங்க அப்படின்னா, கடவுளோட பாடல், கடவுளுக்காக பாடுறவங்க ஒருத்தர், கடவுளோட பாடல் வேற, கடவுளே பாடுறது வேற. கடவுளுக்காக நான் பாடுறேன், ஒருத்தர் பாடுறேன் கீர்த்தனை, எல்லாம் சேர்ந்து பாடுறோம் சங்கீர்த்தனை, தெய்வ உணர்வுல பாடுறோம் தெய்வ சங்கீர்த்தனை. கடவுளை பாடும்போது எல்லாம் கடவுளோட சந்தோஷத்துக்காக பாடுறாங்கன்னா, அகிலத்தோட சந்தோஷத்துக்காக நன்மைக்காக சொல்லப்பட்ட அந்த பாடல், அந்த ஸ்லோகம், அந்த வச்சனம் தான் பகவத்கீதா, த சாங் ஆஃப் காட். இன்னைக்கு கீதா ஜெயந்தி. சுமார் 5132 வருஷத்துக்கு முன்னாடி கீதா உபதேசம் சொல்லப்பட்டது. கீதா உபதேசத்துல பகவத்கீதையில 700 ஸ்லோகம் இருந்தாலும் 700 ஸ்லோகமும் ஒரு விதத்துல ஒரு தீப்பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய தீக்குச்சி மாதிரி தான். எந்த தீக்குச்சி எடுத்து கொளுத்தினாலும் அங்கிருந்து அதை உரசினாலும் அக்னி வரும். இதை ஞான அக்னி. ஒரே ஒரு வெளிச்சத்தை, அறியாமைங்கிற இருளை போக்குறதுக்கு எந்த தீக்குச்சியை எடுத்து கொளுத்தினாலும் அதை அந்த தீ பட்டையில உரசினாலும் அந்த அக்னி கொழுந்து விட்டு இருக்கும். அதுதான் ஞான அக்னி. அது மாதிரி தான் 700 பகவத்கீதை ஸ்லோகம். இப்போ கீதா ஜெயந்தியில கீதையோட சாரம் ரொம்ப நாளா நம்ம பார்த்துட்டே வரோம். மா சிச்சகா யாம் இருக்க பயமே, கர்மானியவாதி கரிஷ்டு மாப்பலேஷு கதாச்சனா, கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே, மாமேக்கம் சரணம் பிரஜா, சர்வதர்மான் பரித்தட்சிய மாமேக்கம் சரணம் பிரஜா. அந்த தர்மம் இந்த தர்மம் அதெல்லாம் விட்டு தள்ளி என் பாதத்தை மட்டும் பிடி, அதுதான் ஹையஸ்ட். தஸ்மத் சர்வேஷு காலேஷு, எல்லா நேரத்திலையும் எல்லா காலகட்டத்திலையும் ஈஸ்வரனோட நினைப்பிலேயே, பரமாத்மாவோட நினைப்பிலேயே இரு. I am not the doer, I am not the enjoyer. நான் எதையும் செய்பவன் இல்லை, எதையும் அனுபவிப்பதில்லை. சாரங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். முக்கியமா ஞான விஞ்ஞான யோகத்துல 7வது அத்தியாயத்துல 3வது ஸ்லோகத்துல ஒரு ரகசியத்தை, நிறைய ரகசியம் பகவத்கீதை வச்சனை மூலமா எல்லாத்துக்கும் கூறப்பட்டிருக்கு. அந்த முக்கியமான ரகசியம் என்னன்னா, இப்போ கிருஷ்ணா இந்த ஸ்லோகம் மூலியமா சொல்றது, மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு கஷ்சித் யததி சித்தயே யததாமபி சித்தானாம் மம வேத்தி தத்வதः. மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு, கேட்டுக்கோ அர்ஜுனா, ஞான விஞ்ஞான யோகம் 7வது அத்தியாயம் 3வது ஸ்லோகம் கேட்டுக்கோ அர்ஜுனா. ஆயிரக்கணக்கான மனுஷர்களை
இங்கே 1000 சகஸ்ரேஷுன்னு சொல்லும்போது அது 1000ங்கிறது ஒரு வார்த்தை. அது லட்சமாக இருக்கலாம், கோடியாக இருக்கலாம். இன்னைக்கு 800 கோடி மக்கள் இருக்காங்க மனித தேகத்தில். 84 லட்சம் ஜீவராசியில் ஒரு ஜீவராசி மனுஷ பிறவி, இந்த நரஜன்மம். அந்த நரஜன்மத்தில் 800 கோடி மக்கள் இருக்காங்க. அது அதிகரிக்கும் குறையவும் செய்யும். ஏன்னா ஜனனம் மரணம் நடந்துகிட்டே இருக்கு, அது நித்தியம் நடந்துகிட்டு இருக்கு, அது நடக்கும். அந்த 800 கோடி மக்கள்லையும் இங்கே சகஸ்ரேஷுன்னு சொல்றாரு. 5030 மனுஷியானம் சகஸ்ரேஷு, ஆயிரக்கணக்கான மனிதர்கள்ல மனுஷியானம் சகஸ்ரேஷு கஷ்டித் எத்தத்தை சித்தையே, சில பேர் மட்டும்தான் என்ன அடையணும் அப்படின்னு. சித்தையே சித்தி அப்படின்னா அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. சித்தினா சக்தின்னு கூட சொல்லலாம். நவசித்தி, அஷ்டமா சித்தி, சமாதியும் சித்தி, ஒரு 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 சூப்பர் நேச்சுரல் பவர், அதெல்லாத்தையும் சித்தி சித்தின்னு சொல்றோம். ஆனா சித்திக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, அட்டைன்மெண்ட், அடைகிறதையும் சித்தின்னு சொல்லுவாங்க. ஒரு ஜீவாத்மா சித்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னா பரமாத்மாவோட இணைந்துருச்சின்னு அர்த்தம், அதை உணர்ந்துருச்சின்னு அர்த்தம், ஐக்கியம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஜீவஜோதி. அப்போ சித்திக்கு 2 அர்த்தமும் இருக்கு. ஒன்று அட்டைன்மெண்ட், இன்னொன்று சூப்பர் நேச்சுரல் பவர். அட்டைன்மெண்ட்டே சூப்பர் நேச்சுரல் பவர் தான். ஆனால் சூப்பர் நேச்சுரல் பவர் தமிழில் என்ன சொல்லுவாங்க? சூப்பர் நேச்சுரல், தெய்வீக சக்தி, அதிவிசேஷ சக்தின்னு சொல்லலாம், சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ். சரியா? அப்போ அந்த சக்தியை சொல்றது, குறிப்பிடுறதும் சித்தின்னு சொல்லலாம், அதே சமயம் அடையிறதும் சித்தின்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல இந்த வச்சனத்துல எதை உணர்த்துறாரு? மனுஷியானம் சகஸ்ரேஷு கஷ்டித் எததி சித்தையே, ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள்ல கொஞ்சம் பேர் தான் என்னை அடையணும்னு ஆசைப்படுவாங்க. சுவாமி எனக்கு முக்தி வேணும், கடவுளே எனக்கு முக்தி வேணும், ஓ காட் ஐ வாண்ட் லிபரேஷன், சால்வேஷன், இதெல்லாம் கொஞ்சம் பேர் தான் கேட்பாங்க. அப்போ அவங்க தான் பக்தி மார்க்கத்தில் இருக்க போறாங்க. அவங்க they believe that God is omnipresent, omniscient and omnipotent. கடவுள் சர்வ வல்லமை படைத்தவர், நீக்கமர நிறைந்தவர், அனைத்தையும் அறிந்தவர் அப்படிங்கிற அந்த தன்மையில எனக்கு உங்களை அடையணும், அதுதான் எனக்கு ஒரே ஜென்ம உத்தேசம். எனக்கு அது வேணும், இது வேணும், எனக்கு அதிகாரம் வேணும், அதையும் நிறைய பேர் கேட்குறாங்க. அதுவும் இருக்கு கடவுள்கிட்ட. கடவுள்கிட்ட பல ஜீவாத்மாக்கள் பல கோரிக்கைகளை வைக்கிறாங்க, பல பிரார்த்தனைகள் ஈடுபடுறாங்க. கடவுளே இல்லைன்ற நிலையிலும் நிறைய ஜீவாத்மாக்கள் இந்த பூமியில வாழுது. ஆனா இருந்தாலும் சில பேர் அந்த ஆயிரக்கணக்கான அந்த கோடிக்கணக்கான மக்கள்ல ஒரு சில பேர் அந்த சித்தியை அடையணும்னு நினைக்கிறாங்க. அதுல அது சித்தியை அடையணும்னு முயற்சியில ஈடுபடுறாங்க, சுய முயற்சியில. அதுலேயும் எததாம் அபி சித்தானா, மம வேத்தி தத்வதா. இப்ப என்ன சொல்றாரு? அந்த ஆயிரக்கணக்கான பேர்களையும் கொஞ்சம் பேரு தான் என்ன அடையிறாங்க. அடையணும்னு முயற்சி பண்றவங்க ஆயிரக்கணக்கான பேர், அதுல கொஞ்சம் பேர் தான் என்ன அடையிறாங்க, என்ன உணர்றாங்க. அந்த உணர்வுலையும் உணர்றவங்க கூட முழுமையா என்ன சொல்றாரு? அடையிறது வேற, உணர்றது வேறங்கிறாரு இங்க. அந்த உணர்வுலையும் கொஞ்சம் பேரு தான் என்ன முழுமையா தெரிஞ்சுக்கிறாங்க. யோ மம வேத்தி தத்துவதா, மம வேத்தி தத்துவதா, என்னோட தத்துவத்தை என்னோட புரிதலை தெரிஞ்சவங்க இன்னும் குறைவானவங்க, இன்னும் குறைவானவங்க இருக்கிறார். அப்போ எப்படி கிருஷ்ணா ஆரம்பிக்கிறார் ஸ்லோகம்? ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள்ல அந்த என்ன அடையணுன்றவங்களுக்கு கொஞ்சம் அந்த அந்த முயற்சியில ஈடுபடுறவங்க கொஞ்சம் பேரு, அதுலயும் கொஞ்சம் பேர் தான் அடையிறாங்க. முயற்சியில ஈடுபடுற எல்லாமே சக்சஸ் ஆகிறதுலையே. Out of thousands of devotees, only few strive to attain me, and out of those attain me, only few understand to attain me. Few strive to attain me, and out of those few attained, only few understand my truth. Few கொஞ்சம். அப்போ the few understand, know my truth அப்படின்னு என்ன? மம வேத்தி தத்துவதா அப்படின் போது இது கடைசி வரியில் என்ன சொல்றாரு அப்படின்னா,
இது என்ன குறிப்பிடுது? ஞான யோகம் மூலியமா நீங்கள் சாஸ்திரத்தெல்லாம் படித்து, குருக்கிட்ட உபதேசம் பண்ணி, வேதாந்தங்களெல்லாம் படித்து, பகவத்கீதை பண்ணி பின்பற்றி அப்படியே அடையலாம். உங்கள் சுய முயற்சியை ஈடுபட்டு அடையலாம். ரெண்டாவது, ராஜயோகம் மூலியமா, ஹட்டா யோகம் மூலியமா, இல்லை குண்டலினி யோகம் மூலியமா உங்கள் சக்கராஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி அது தபஸ் பண்ணி அந்த நிலையை நீங்கள் அடையலாம். கர்ம யோகம் மூலியமா நான் எதையும் செய்பவன் இல்லை, எதையும் அனுபவிப்பில்லைன்னு அந்த நிலையில் கடமையை செஞ்சுட்டு, அந்த இணைப்பிலேயே செஞ்சுட்டு அந்த யோகத்து நிலையில் அடையலாம். எதையும் நான் பண்ணலைன்ற உணர்வில் எல்லா செயலையும் பண்ணிட்டு நீங்கள் அதையும் அடையலாம். ஆனால் அதை விட உயர்வான நிலை என்னங்கிறது? பக்தி யோகம். அந்த பக்தி யோகம் மூலியமாக தான் ஞானம் விஞ்ஞானம் எல்லாம் கரைஞ்சு சூன்ய நிலைக்கு வந்து என்னோட சத்தியத்தை முழுமையாக நீங்கள் அறிய முடியும். என்னை அடையிறது வேற, என் சத்தியத்தை புரிஞ்சிக்கிறது வேற. இது அது அடுத்த கட்டத்துக்கு ஆத்மாவை இது ரொம்ப சூக்ஷ்மமாக பார்த்தா தான் இந்த ஸ்லோகம் புரியும். இந்த ஸ்லோகத்தை எப்படி வேணாலும் மிஸ்இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. உண்மையாக அந்த தாற்பயம் சொல்கிறது, என்னோட சித்தி அடைகிறத விட அதை விட உயர்வான நிலை என் சத்தியத்தை புரிஞ்சிக்கிறது. ஜீவாத்மா இஸ் அட்டைன்ட் பரமாத்மா. அந்த விட ட்ரூலி it has become attained பரமாத்மா வேற, ட்ரூலி it understands what பரமாத்மா is. இந்த கான்சியஸ்னஸ் ஆஃப் பரமாத்மா இதுதான் சொல்றது. மம வேத்தி தத்துவம், நோ மை ட்ரூத். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? அது இங்க சொல்ல வர உண்மையா ஞான யோகா மூலியமா உங்களுக்கு என்னன்னா, ஒரு விதத்தில் அந்த சுய முயற்சியில் ஈடுபடுறீங்க. நான் இவ்வளோ நேரம் இவ்வளோ காலம் தவம் இருந்திருக்கேன், கடவுள் எனக்கு அந்த உணர்வை கண்டிப்பாக விடுதலையை முக்தியை கொடுக்கணும். அங்கேயும் ஒரு சின்ன ட்ரேஸ் ஆஃப் ஈகோ இருக்கு. தோ எல்லா சுய முயற்சியில் ஈடுபட்டாலும் கர்ம யோகத்திலையும் நான் தான் எதுவுமே நான் பண்ணலேன்னு சொன்னதே இல்லையே, என்ன பண்ணுறது சுவாமி தான் பண்ணாரு, நான் எதுவுமே பண்ணலேன்ற உணர்வுலையும் என்ன இருக்கு? அங்கே நான் இருக்கேன். ஞான யோகத்தில் நான் தான் எல்லாத்தையும் தெரிஞ்சு தானே எல்லாமே பின்பற்றி அந்த நிலையை அடைஞ்சிருக்கேன், ஏங்கி அடைஞ்சிருக்கேன், நான் அடைஞ்சிருக்கேன்ற உணர்வு இருக்கு. நல்ல நிலை தான், ஆனால் அங்கே அடைவுலையும் இந்த உணர்வு இருக்கு. அதனால தான் பக்தி. குண்டலினி ஹட்டா யோகத்தில் நான் தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு என் உடம்பை வருத்தி ஹட்டா யோகா மூலியமா, குண்டலினி யோகமா நான் மனசெல்லாம் கட்டுப்படுத்தி, ஐம்புலனை கட்டுப்படுத்தி எல்லாத்தையும் பண்ணி இது பண்ணியிருக்கேன். அங்கேயும் இருக்கு. They attain that consciousness, but they are not in my consciousness always. அப்படின்னா அது அட்டைன்மெண்ட் கிடைக்குது, என்னோட சத்தியத்தை முழுமையாக தெரிய முடியாதுங்கிறது இங்கே. அது இந்த யோகம் மூலியமா, ஞான யோகம் மூலியமா, ராஜ யோகம் மூலியமா, ஹட்டா யோகம் மூலியமா, கர்ம யோகம் மூலியமா என்ன தெரிஞ்சுக்கும்? பக்தி யோகம் மூலியமா தான். ட்ரூலி பக்தி யோகத்தில் தான் சரண்டரே இருக்கு. சரண்டர்ங்கிறது முழுமையாக அந்த பாவத்தோட அந்த ட்ரூ சரண்டர் வரும்போது they know the truth. ட்ரூலி அந்த ட்ரூத்தை கொடுக்கறது, அந்த அனுகிரகத்தை வழங்குறது ஏன் பொறுப்பு. அது ஜீவாத்மாவில் டைரக்டாக அந்த அனுகிரகத்தை வாங்க முடியாது. அது முயற்சியில் ஈடுபடும் போது, பக்தியில் ஈடுபடும் போது அந்த உயர்வான அனுகிரகத்தை, அந்த கிரேஸை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். இதை தான் சொல்கிறேன், மம வேத்தி தத்வதா. எல்லா மார்க்கமும் இருக்குது, அதில் ரொம்ப விசேஷமான மார்க்கம் பக்தி மார்க்கம். இது எல்லா மார்க்கமும் வேண்டாம்னு சொல்லணும். ஞான மார்க்கம் வேணும், கர்ம மார்க்கம் வேணும், ராஜயோகம் வேணும், எல்லாம் ஒவ்வொரு மார்க்கத்துக்கு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ எடுத்துக்கலாம். ஆனால் பக்தி மார்க்கம், பக்தி யோகம் மூலியமாக தான் இந்த முழுமையான அந்த நிலையை ஒரு ஜீவாத்மா பெறுது. அப்போதான் அந்த சத்தியமும் புரிய வருது. ஞானிகளால் கூட சில காலகட்டத்தில் என்னமோ அந்த நிலையை அடைஞ்சா கூட, சாட்சாத்காரான கூட கடவுளோட லீலையெல்லாம் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை கிடைக்காது. ஞானிகளால் கூட ராதாகிருஷ்ண லீலையை புரிஞ்சிக்க முடியாது. ஹட்ட யோகியால் அதெல்லாம் தெரிஞ்சிக்கவும் முடியாது. அவங்களோட சுய விருப்பத்துக்காக தான் இருக்காங்க. கடவுளோட உணர்வுல யார் இருக்காங்களோ அவங்க அந்த உணர்வு கடவுள் அனுகிரகத்தினால கிடைக்கப்பெறுது மட்டும்னால தான், அந்த ஆத்மாக்களால தான் மட்டும்தான் கடவுளோட சத்தியத்தையும் உணர முடியும், அனுகிரகத்தையும் வாங்க முடியும். பக்தி மார்க்கத்தில் எல்லாமே அற்புதம்ங்கிற அந்த தன்மையை, அந்த டிவைன் பாஸ்ட் டைம்ஸை ரசிக்க முடியும். அதுதான் சொல்கிறேன். கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் வெரி ஃபியூ நோ மை ட்ரூத்.
ஸ்ட்ரைவிங் டு அட்டைன் இது ஃபர்ஸ்ட் டைம், அட்டைனிங் செகண்ட். அதுலேயும் ஒரு ஃபில்டர் பண்ணுறது, ஒன்லி இஃப் யூ நோ தட் யூ நோ. இதை தான் இன்னைக்கு நான் சொல்கிறேன். சுவாமியோடு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த அவதாரம் நிறைய புண்ணியம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. சுவாமியோடவே இருக்க போறீங்க, ரொம்ப சந்தோஷம். சுவாமி சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனே கேட்குறீங்க, கேட்டாலும் சந்தோஷம், கேட்கலன்னு சந்தோஷம். ஆனால் சுவாமியோட உணர்வுலேயே இருக்கணும்னா சுவாமி மனசு வச்சாதான் முடியும். இதெல்லாமே அதுக்காக தான். அப்போது இதுவும் ஒரு விதத்தில் அவதார லீலை கூட அப்படிதான். வந்து பார்த்துட்டு போவாங்க, அதோட அந்த பாக்கியம் முடிஞ்சது. வந்து கொஞ்ச நாள் சேவை பண்ணுவாங்க, அதோட அந்த பாக்கியம் முடிஞ்சது. எப்பவுமே கூடவே இருப்பாங்க, ஆனால் உண்மையான அவதாரத்தோட மகிமை தெரியாது. அதுவும் அந்த பாக்கியத்தோட முடிஞ்சது. ஆனால் கூடவே இருந்து அந்த உணர்வுலேயே இருக்கிறதுக்கும் சில ஆத்மாக்கள் இயங்கும், அந்த அனுகிரகத்தை நான் கொடுப்பேன். இதுதான் எஸ்ட். இங்கேயே 4 ஸ்டேஜ் இருக்குது அவதாரத்தோட. இதை தான் பகவத்கீதையில் ஞான விஞ்ஞான யோகத்தில் சொல்கிறேன். ஞானமும் விஞ்ஞானமும் அந்த நிலையில், அந்த யோக நிலையில் இருக்கும்போது கிருஷ்ணா சேஸ் திஸ் பியூட்டிஃபுல். இதுதான் தன்மை. நீ என்னோட உணர்வில் இருக்கணும் தனஞ்சயா, அர்ஜுனா அப்படின்னு. என் கூட இருக்கிறது பாக்கியம், எனக்காக சேவை பண்ணுறது பாக்கியம். ஆனால் என் உணர்வில் இருக்கிறதுக்கு ஏகணும். அது பக்தியால் மட்டும்தான் கிடைக்கும். அது பியோர் கம்ப்ளீட் சரண்டரால் மட்டும்தான் கிடைக்கும். அந்த உணர்வை என்னால் மட்டும்தான் கொடுக்க முடியும். உன் சுய முயற்சியாலையும் நீ உணர முடியும். உன்னோட சுய முயற்சியால் அது பிரபஞ்ச விதி. ஒரு ஆத்மா இயங்கும் போது, ஒவ்வொரு மார்க்கத்தில் இருக்கும்போது இந்த பிரபஞ்ச விதி அந்த அந்த சாட்சாத்காரத்தை கொடுக்கணும். ஆனால் ட்ரூலி என் கிரேஸை வாங்குறது, அதையும் தாண்டி கிரேஸை கொடுக்குற அளவுக்கு நிலைக்கு மாறுறது, அது என்னோட உணர்வு, என் மத் பாவம், என்ன உணர்வுல இருக்கிறது தான் ஹையஸ்ட். அது பக்தியால் தான் கிடைக்கும், ஞான மார்க்கத்தால் கிடைக்கும். ஏன்னா ஞான மார்க்கம் எப்படின்னா, நிறைய பேர் இன்னைக்கு கூட நான் பார்க்குறேன், சுவாமி கிட்ட பிளாங்காக வரும்போது அவங்களுக்கு என்ன உபதேசம் சூப்பராக கிடைக்கும். எனக்கு பிரம்மசூத்திரம் தெரியும், எனக்கு வேதாந்தம் தெரியும், உபநிஷத் தெரியும், அந்த கொஞ்சம் அகங்காரத்தோடலாம் வந்தான்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அது நடக்கும். இங்கே இந்த மிஷன்லேயும் இருக்காங்க, எனக்கு வேதாந்தம் தெரியும், உபநிஷத் தெரியும், நான் இவ்வளோ புக்ஸ் படிச்சிருக்கேன், அவரோட இவ்வளோ ட்ரைனிங் எடுத்திருக்கேன், பகவத்கீதை தெரியும் அப்படின்னு அந்த அகங்காரத்தோடு வந்தால் இது சாஸ்திர கிரந்த அகங்காரம். அந்த அளவுக்கு தான் அதுவே அவங்களுக்கு ஒரு பிளாக்கேஜ். அதே மாதிரி கர்மயோகத்தில் என்ன மாதிரி அற்புதமாக யாரும் சேவை பண்ண முடியாது சுவாமி அப்படின்னு சொன்னாலும் அங்கேயும் ஒரு பிளாக்கேஜ், அங்கேயும் ஒரு தடங்கள் இருக்கு. என்ன மாதிரி சரண்டர் டிவோட்டி யார் இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா அதே ஒரு அகங்காரம். நான் எப்பவுமே உங்க பக்கத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதோ ஒரு விதத்துல அகங்காரம். இதெல்லாம் உங்களோட என்னோட உணர்வை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது தடங்களா இருக்கு. இது நான் உருவாக்குன தடங்கள் இல்லை, மாயை உருவாக்குன தடங்கள். ஆழமா பார்த்தா நான் உருவாக்குன தடங்கள் தான். ஆனால் இருந்தாலும் இது உங்களை அந்த உணர்வுலேருந்து தடுக்குது. இதெல்லாம் கடந்து பிளாங்கா வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க தான் உணர வைக்கணும். இதுதான் பக்தி. பக்தின்னு என்ன? ஐ டோன்ட் நோ எனிதிங். பக்தி என்ன? தெய்வ ரக்தி, அதுதான் பக்தி. எனக்கு என்னது எனக்கு புரிய வைக்கணும். நீங்க எனக்கு 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 நான் ஆத்ம நிவேதனம் பண்றேன், எனக்கு பூர்ணமான ஞானத்தை கொடுக்கணும். அந்த கொஞ்சம் மிச்சம் அது இதெல்லாம் எடுத்துட்டு வரும்போது அதுக்கேற்ற மாதிரி தான். சரி சுவாமி, ஐ நோ ஆல் திஸ், ஓகே கோ பண்ணுப்பா, தட்டி கொடுத்துட்டு சந்தோஷம். எனக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் தான் இயக்கணும், நான் பார்த்துக்கிறேன், வெரி குட். இப்படி தான் நடக்கும். இதுதான் இன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மா இன்னைக்கு கீதா ஜெயந்தி முன்னிட்டு அதை தான் சொல்கிறேன். இன்னைக்கு அவர் சொல்கிறது தான், என்னை அடையலாம், என்னை அடையிறதுக்கு எல்லா முயற்சியிலும் நீங்கள் ஈடுபடலாம். அடையிறதுக்கு முயற்சியில் ஈடுபட்டால் கொஞ்சம் பேர் தான் அடைவாங்க. கொஞ்சம் பேர் அடைஞ்சாலும் என்னை முழுமையாக புரிஞ்சிக்க முடியாது, என் சத்தியத்தை உணர முடியாது. என் சத்தியத்தை உணரணும்னா பக்தி யோகத்தில் இருக்கணும், முழுமையான சரணாகதி. இப்போ அதுதான் இந்த ஸ்லோகம் மூலியமாக சொல்கிறேன். மனுஷியானம் சரகஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தையே. From many thousands, few attain me. Few strive to attain me. And out of that few, only strive to attain me, only a few attain me.
Out of that few who attain me, out of that only few know my truth. எப்படி அப்படியே டீ டெக்காஷனை வடிகட்டுற மாதிரி கட்டுறாரு. ஃபில்ட்ரேஷன், வடிகட்டுறது. இதுதான் இந்த மாதிரி அவதாரத்தோடய அப்படிதான். அங்கே அவதாரத்துக்கிட்ட போனேன், கொஞ்சம் மிராக்கிள்ஸ் எல்லாம் நடக்குது, சந்தோஷம். இங்கேருந்து வீட்டிலேருந்தே சுவாமி கும்பிட்டுக்கிறேன், ஹாப்பி, சந்தோஷம். அப்பப்போ வந்து நான் பார்த்துட்டு பாரு, சுவாமியோட நான் மிஷனில் இருக்கணும், சந்தோஷம். சுவாமி கூடவே நெருக்கத்தில் இருக்கணும், சந்தோஷம். சுவாமியாகவே இருக்கணும், சந்தோஷம். இதுதான் படிப்படியாக சுவாமியாகவே இருக்கணும்னா சுவாமி உணர்வுலேயே இருக்கணும். இதுதான் இந்த நிலையை கொடுக்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அதனால தான் சொன்னேன், யூ ஆர் நாட் இன் மை மிஷன், யூ ஆர் மை மிஷன். நீங்கள் உங்களை அந்த நிலையை, என்னோட உணர்வை கொடுக்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். என்னோட உணர்வை வாங்கணும்னா நீங்கள் முதல்ல க்ளீன் ஸ்லேட் ஆகணும், பூர்ண பிரபத்தி, கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகணும், அந்த சமர்ப்பண பாவத்தோடு இருக்கணும், மோகத்தெல்லாம் விடணும், எல்லாத்துக்கும் தயாராகணும். கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சுவாமிகிட்ட, அது ஒரு பிளாக்கேஜ். எதுவுமே உங்ககிட்ட மனசில் க்ளீனாக எம்டியாக இருக்கும். நான் சாய்நிவாசத்தையே பார்த்துருக்கேன். பெரிய தடங்கள் என்னன்னா, இந்த அர்ச்சகர்கள், இந்த வேதம் படித்தவங்கெல்லாம் சுவாமி கிட்ட தான் வந்து, சுவாமி நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள், நான் கேட்குறோம் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. வந்தவனையும் சுவாமி பிரம்மசூத்திரத்தில் அப்படி சொல்லியிருக்கு, பிருகு சம்ஹிதாவில் இது சொல்லியிருக்கு, பகவத்கீதையில் அது சொல்லியிருக்குன்னு அப்படியே பண்ணுவாங்க. என்ன சொல்ல வேண்டாம்னா கேட்கறதுக்கே அவங்க தயார் இல்லை. அப்படிங்களா, சந்தோஷம், பூர்ண சிறுவனா, நான் கேட்டுட்டு அனுப்பிடுவேன் அப்படின்னு அர்த்தம். ட்ரூலி தே ஹவ் மிஸ்ட் அ சான்ஸ். இந்த ஞான உபதேசத்தை வாங்குறத தவற விட்டுட்டாங்க. அவங்கள தெரிஞ்சதை சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சமர்ப்பண பாவம் வரல. ட்ரூலி தே டோன்ட் நோ தட் இங்கே சச்சிதானந்த குருவா அவதாரம் உட்காந்துருக்கு, அவர் வாயிலேருந்து ஏதோ ஒரு ஞான உபதேசத்தை வாங்கி நம்ம தெய்வ நிலை அடைவோன்ற அந்த உணர்வில் வருதில்ல. எனக்கு தெரிஞ்சதை அவருக்கு நான் சொல்லணும்னு வராங்க. அப்போவே அகங்காரம் ஆகிடுது. எனக்கு தெரிஞ்சது அப்போ எங்கே சமர்ப்பண பாவம், எங்கே சரண்டர் ஆட்டிடியூட் இருக்குது, எங்கே அந்த சிஷ்ய உணர்வு இருக்குது, டிசைபிளோட உணர்வு இருக்குது, அதையும் நினைச்சுக்கிறேன். சரி, ஓகே, சந்தோஷம், கற்றுக்கோங்க, இன்னும் நிறைய நடக்கும். அதே மாதிரி தான் அந்த சமர்ப்பண பாவம் இல்லைன்னா இந்த கான்சியஸ்னஸ், இந்த உணர்வு உங்களுக்கு அந்த உபதேசத்தை கொடுக்காது. ஏன் இதை சொல்கிறேன்னா, கிருஷ்ணா அதை தான் இன்னைக்கு இந்த ஸ்லோகம் மூலியமாக மீன் பண்ணுறோம். அந்த சிலர் தான் என்னை முழுமையாக உணர்வாங்க அப்படின்னு கிருஷ்ணா இங்கே சொல்கிறாருன்னா, அதை சொல்கிறாரு, அந்த சிலர் என் முன்னாடி முழுமையான சமர்ப்பண பாவத்தில் இருக்காங்க. என்னை அடையிறத காட்டிலும் என்னை உணர்றதுலேயே அவங்க குறியாக இருப்பாங்க. முழுமையாக அவங்கள சமர்ப்பணம் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட உச்சக்கட்ட பணிவு இருக்கும். ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் தெரிஞ்சது சுவாமி கிட்ட காட்டி எனக்கும் தெரியும்னுலாம் அந்த குட் குட் குட்னு அப்படின்னு அந்த பாராட்டெல்லாம் வாங்க மாட்டாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னோம். உண்மையாக இதுக்கு அர்த்தம் என்னென்னா, இன்னைக்கு காலையில் 9:30 மணிக்கு சத்சங்க ஆரம்பிச்சது. எந்திரிக்கும் போது 4:30 மணி. ஒரு அரை மணி நேரம் உணவு எடுத்துக்கிட்டோம், மதிய உணவுக்கு. 9:30 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் ராவும் மனோஜும் ராவோட அர்தாங்கினி நிர்மலாவும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த அந்த அவ்வளோ நேரம் ஒரே பொசிஷனில் உட்காந்துருக்கேன், அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கேன், சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் ஆர்வம், ஜிக்ஞாசு குணம், தெரிஞ்சுக்கணும்னு உணர்வில் கேட்க கேட்க அது வந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சேன்னா தெரியும், சந்தோஷம். சுவாமி எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா வந்து என் வீட்டை மெதிச்சுட்டு போயிங்க, பிளெஸிங் கொடுத்தா போதும், சந்தோஷம். வந்து என் பிரச்சனைகளை தீர்த்துட்டு போங்க, சந்தோஷம், அதுவும் பண்ணுறேன். எனக்கு ஞானத்தை கொடுங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ தான் ஏன் சொல்கிறேன்னா, அர்ஜுனனை விட புத்திமான் பீஷ்மாச்சாரியர், அர்ஜுனனை விட புத்திமான் கர்ணா, அர்ஜுனனை விட புத்திமான் அர்ஜுனனோட குரு துரோணாச்சாரியர்,
அர்ஜுனனை விட புத்திமான் யாரு? குலகுரு கிருபாச்சாரியர். அர்ஜுனனை விட புத்திமான் மகாரதி, மகாஞானி விதுரா. இந்த 4 பேரும் உண்மையா கிருஷ்ணரை நிறைய முறை சந்திச்சிருக்காங்க. துரியோதனை விடுங்க, துரியோதனன் எல்லாம் புத்தி இருந்தாலும் துர்புத்தி தான். எல்லாம் சந்திச்சிருக்காங்க, கிருஷ்ணரை நிறைய முறை சந்திச்சிருக்காங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஏன் கிருஷ்ணர் இந்த பகவத்கீதையை அவங்களுக்கு சொல்லலை, ஞான உபதேசத்தை வழங்கலை, அந்த உணர்வை ஏன் கொடுக்கல அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு ஈகோ இருந்தது. பீஷ்மாச்சாரியாட்டியும் பண்ணுது, என்ன மாதிரி யார் தியாகம் பண்ணுவா? நான் கங்கையோட மைந்தர், நான் பரசுராமனோட சிஷ்யர், நான் இச்சாமிருத்தியோ வரத்தை வாங்கினவர். அங்கேயும் சின்ன கர்வம் இருந்துச்சு. தர்ம உபதேசத்தெல்லாம் நான் கிருஷ்ணர் வாயால் கேட்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கே தர்மம் என்னன்னு தெரியும், எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்துருக்காரு, எங்கள் தாத்தா